அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 91:1 வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவன் நம்மை அவருடைய நிழலின் கீழே நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். அதையெல்லாம் தாண்டி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி வருகிற காரியம் அவர் நிழல். இந்த காலை நேரத்திலும் தம்முடைய நிழலினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு அருளச் செய்வார். இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நம்ம பாடப்போகிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். காலை நேரத்தில் உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பாதம்தான். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க பாப்போம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதாள் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதாள் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா நன்பு உள்ளம் பொங்கு. சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளம் பொங்குகிறது. ஆண்டவரே உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயாள் புது வேளத்தாள் புதிய கிருபை புது கவியாள். புது எண்ணெயாள் புது வேளத்தாள் புதிய கிருபை புது கவியாள். நீரப்பி நீதம் நடத்துகிறீ, நூதன சாலைவில் சேர்த்திடுவி. நீரப்பி நீதம் நடத்துகிறீ, நூதன சாலைவில் சேர்த்திடுவி. உம் பாதமே உம் பாதம் என்னாலும் துதியே, என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க, இந்த காலை நேரத்துல நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி
பணிந்து உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கொடும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே சொல்லுங்க ஆண்டவரே உமது உங்க கோல் தான் உங்க தடி தான் என்னை தேற்றட்டும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே ஆமே உம் பாதம் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் என்னெல்லாம் எதிர்பார்த்து உங்கள் சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கத்த செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுதின கடமைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டே நாம் வருகிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 90வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மிக தெளிவாய் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம், எல்லாரும் வருடத்தை தான் மனதிலே வைத்து அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிர்ணயம் செய்வார்கள். ஒரு பெரிய ஒரு நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய தொழிலாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ நாம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். எல்லாரும் எதை கணக்கிலே வைத்து அவர்கள் பார்ப்பார்கள் என்றால் வருடத்தை தான் கணக்கிலே வைத்து அவர்கள் பார்ப்பார்கள். கடந்த வருடம் இதை செய்தோம், இந்த வருடம் நாம் இதை செய்ய வேண்டும். அதுக்கும் போன வருடத்தில் இப்படியெல்லாம் நடந்தது. 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், இப்படி ஆண்டுகளை பார்த்து அநேகர் தங்களுடைய காரியத்தை அவர்கள் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஒரு பக்கம் இது நல்லதாக இருந்தாலும் வேதத்திலே இப்போ நாம் வாசித்த வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நாம் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி. ஒரு மனிதன் ஞான இருதயம் உள்ளவர்களாக எப்போ மாற முடியும் அப்படின்னா, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஒரு விண்ணப்பத்தை இங்கே ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாட்களை எண்ணுகிற ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வருடத்தை நாம் பார்ப்பதை விட ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் அநேக பழமொழிகளை கேட்டிருந்தாலும் அதிகமாய் தெரிந்த ஒரு பழமொழி, சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன சின்ன துளிகள் தான் ஒரு பெருவெள்ளமாய் மாறும். அதே போல் சின்ன சின்னதான நம் நினைக்கிற சில காரியங்கள்
சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரித்த ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்த்துருக்கிறோம். சின்ன தவறு தானே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன தவறுகளை நம்ம பார்த்துட்டு அதை உதாசனப்படுத்திட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து திரும்பி பார்த்தால் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உருவமாய் நிற்கும். நாம் செய்த தவறுகள் எல்லாம் ஒரு பெரிய மலையை போல பிரமிக்கத்தக்க அளவில் இவ்வளவு தவறுகள் நம்ம செய்திருக்கிறோமா என்கிற ஒரு காரியமெல்லாம் நமக்கு வரும். படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு படிக்க வேண்டியதை படிச்சிருந்தா அந்த வருடத்தில் அவங்க ஈஸியாக தங்களுடைய முழு ஆண்டு பரீட்சையை எழுதி போயிருக்கலாம். ஆனால் அந்த கடைசி நாட்களில் பல பேர் மண்டையை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. ஐயோ நான் படிக்கலையே, நான் விட்டுட்டேனே, நான் அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை அன்னைக்கு நான் செஞ்சுருந்தா. சில அசைன்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனால சில நேரங்கள் நமக்கு பெருசாக வந்து நிற்கும் பாதிப்புகள். இதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இங்கே அழகாக வேதம் சொல்லுகிறது, நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியம் கருதப்பட வேண்டும். நாளை தினம் அல்ல. வாசிக்கலாம், மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக நீங்கள் டுமாரோ அப்படின்ற நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அது தன்னை கவலைப்பட்டுக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். உண்மைதானே? அன்னன்னைக்குரிய பாடே நமக்கு பெருசா இருக்கு. அன்னன்னைக்கு நாம் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதே போதும் என்கிற அளவுக்கு இருக்கு. இதுல நாளைக்கு என்பதை குறித்து நம்ம யோசிப்பதற்கு நேரம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை ஒரு மனிதன் யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் வேதத்தில் அனுமதிக்கவே இல்லை. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கப்பா, நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாளைக்கு என்ன சம்பவிக்கும்னு யாருக்கு தெரியும்? எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஏன் அடுத்த நிமிடம், ஏன் அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து என்ன சம்பவிக்கும் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு என்கிற கணக்கு தான் நமக்கு எப்போவுமே முக்கியம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்று என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயா? இன்று வேதம் வாசித்தாயா? இன்று ஜெபித்தாயா? இன்று ஊழியம் செய்தாயா? இன்று தேவ சமூகத்தில் இருந்தாயா? நாளை அல்ல, இன்று. அதைத்தான் வேதம் மிக ஆழமாய் அழுத்தமாய் குறிப்பிடுகிறது. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பும் அதுதான், அனுதின கடமைகள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சில கடமைகளை நாம் நிறைவேற்றி கொண்டே செல்ல வேண்டும். எப்படி ஒரு மனிதன் காலையிலே எழும்பி அனுதின கடமைகள் என்று சில காரியங்களை செய்கிறாரோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்காக அனுதினமும் ஒரு காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். அதிலே நாம் பார்த்தோம், அனுதினமும் உத்தமமாய் நடக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்ல. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அனுதினமும். அதற்கு நாம் அநேகரை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், 99 வயதாகும்போது நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் தேவன் உத்தமத்தை ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு விடுதலை வேண்டுமானால், ஒரு வியாதியிலிருந்து சுகம் வேண்டுமானால், எசேக்கியா ராஜா சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு தொழுது கொண்டேன் ஆண்டவரே. அதை பார்த்து ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில வருஷங்களை கூட்டி கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உத்தமம் நம்ம வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படி நாம் வாழ வேண்டும். அதே போல் அநேக கருத்துக்களை கடந்த நாட்களிலே நாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் கூடாரத்தில் தேவ பிரசன்னத்தில் எந்த மனிதன் நிற்க முடியும்? உத்தமமாய் நடந்து நீதியை பின்பற்றுகிற மனிதனால தான் தேவ சமூகத்திலே நாம் நிற்க முடியும். இப்படி அநேக கருத்துக்களை பார்த்தோம். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உத்தமனாக இருக்க ஜாக்கிரதையாக இருப்பா. யோசித்து பாருங்கள், ஊழியம் செய்வதில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எல்லா நேரத்திலும் நமக்கு உத்தமம் முக்கியம். டெய்லி, தினமும் உத்தமம் முக்கியம். ஏதோ ஒரு ஆராதனைக்கு செல்வது அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உத்தமத்தில் இருக்கிற அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதின கடமையில் ஒன்று, நான் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும்.
இன்றைக்கும் இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தினமும் எப்படி நடக்க வேண்டும், டெய்லி டியூட்டிஸ் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம், பாருங்க, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தான் உயிரோடு இருந்த வருடங்கள்னு சொல்லல, நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இரண்டாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதின கடமைகளில் 2வது எதை தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு பயனுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நீங்கள் வேணால் எழுதி கொள்ளுங்க. முதல்ல நான் சொன்னேன், ஒரு உத்தமமாய் வாழுகிற வாழ்க்கை வேண்டும். தினமும் உத்தமம். ஒரு நாள் அல்ல, டெய்லியும் கர்த்தர் என்னை பார்க்குறாரு, கர்த்தர் என்னை கவனிக்கிறாரு, அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவர் கண்களுக்கு மறைவாக நான் எங்கேயும் போக முடியாது, அவர் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நடக்கையில், பேச்சில், செய்கையில் எல்லாவற்றிலும் உத்தமமாய் நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ முதல்ல உத்தமம் அவசியம். இரண்டாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாவது, அனுதினமும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உயிரோடு இருக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நாம் வாழும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசியுங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23, 24வது வசனம். ஏனெனில், பாருங்க, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. இங்க சொல்றாரு பாருங்களேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா, எனக்கு அது ரொம்ப நன்மையா இருக்கும், எனக்கு அது போதுமானதா இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது, பாருங்க, நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். யாருக்கு அவசியம்னா அந்த தேச மக்களுக்கு. நான் சரீரத்தில் தரித்திருப்பது மற்றவர்களுக்கு, உங்களுக்கு அதிக அவசியம். இங்க பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன ஆசைன்னா கிறிஸ்துவோடு நான் இருக்க தான் எனக்கு ஆசை. கிறிஸ்துவோடு, அவரோடு போயிடணும், போதும். இந்த தேகத்தில் வாழ எனக்கு ஆசை இல்லை, இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. அப்படிதான் இந்த 23ஆம் வசனம் வாசிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் கூட தெளிவாக வாசிக்கலாம். 23 போடுப்பா. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். 2 நாளும், எந்த 2 நாளும்? நான் கிறிஸ்துவுடனே இருக்க விரும்புகிறேன், ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கும் நான் ரொம்ப தேவையாக இருக்குது. 2லும் நெருக்கப்படுறேன். எதில்? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடன் மட்டும்தான் நான் இருக்கணும். எனக்கு இந்த தேகம் வேண்டாம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நான் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு கிறிஸ்துவோடனே இருக்க தான் ஆசை, அது எனக்கு நன்மை. ஆனாலும் பாருங்க, வாசிங்க 24ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது யாருக்கு அவசியம்னா பவுலுக்கல்ல, உங்களுக்கு அவசியம். அப்படி ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான காரியம், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கி காலை தியானத்துக்கு இது ஒன்று மட்டும் கூட நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சரீரத்தில் தரித்திருப்பது, இன்றைக்கி யாராவது நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? நீங்கள் எங்கள் கூட இருப்பது ரொம்ப அவசியம். இன்றைக்கி நாமும் பிரயோஜனமாக வாழணும், அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கணும். அங்கே வாசித்தோமே, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம். வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம். அப்போ வாசிக்கலாம் மீண்டும் ஒரு தடவை கூட. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அப்போ இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறதுக்கு உயிரோடு நாளெல்லாம் கரெக்டாக விசாரித்து வந்திருக்கிறார். ஒரு பிரயோஜனம் நிறைந்த அனுதினமும் ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய கடமை என்ன தெரியுங்களா? பிரயோஜனமாக இருக்க வேண்டும். காலையில் எழும்பி இருக்கிறோம், இன்றைக்கி இரவு படுக்க போகிறோம். இரவு படுக்கும்போது யோசிக்கணும்,
நான் கர்த்தருக்கு எந்தளவு பிரயோஜனமாக நான் இருந்திருக்கிறேன், எந்தளவு தேவனுடைய காரியத்தில் உண்மையாக நான் இருந்திருக்கிறேன், எந்தளவு நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி நான் செய்த எல்லா காரியத்திலையும் ஒரு அர்த்தமாய், ஒரு உண்மையாய், ஒரு பிரயோஜனமாக நான் வாழ்ந்தேன்னா, இன்றைக்கி அநேகர் நேரத்தை வீணடிக்கவும், நேரத்தை தள்ளி போடவும், நேரத்தை தாண்டி செல்லவும் சிலர் விரும்புகிறாங்க. அதுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தால் போதும், பல மணி நேரங்கள் போய்விடும். இன்றைக்கி மொபைல் ஃபோனை எடுத்துட்டா நேரம் போகிறதே தெரியல. சமைப்பதை காட்டிலும், வேலை செய்வதை காட்டிலும், வேலைக்கு போவதை காட்டிலும், மற்ற கடமைகளை செய்வதை காட்டிலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மொபைல் எடுத்தால் போதும், அது நம்ம நேரத்தை வேகமாக கொள்ளடிச்சிட்டு போயிடுது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதல்ல. அணுதின கடமையில் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம்ல. இன்னைக்கு நான் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தேன்? ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அணுதின கடமை. அல்லேலூயா. வாசிங்கள் நீதிமொழிகள் 31வது நீதிமொழிகள் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:12 வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், வேதம் சொல்லு பாருங்களேன், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்துகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நிறைய வசனங்கள் உங்களுக்கு நான் கோட் பண்ணி வேதத்தில் இருக்க பரிசுத்தவான்கள் தங்கள் உயிரோடு இருந்த நாட்களில் தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய காரியங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். நம்ம பாடுறோம், ஆண்டவரே நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவி நான் நாள்தோறும் என்னை மீட்டும். நம்ம பாடுறோமே, நாள்தோறும் நம்மை மீட்ட வேண்டும், நாள்தோறும் அவர் பயன்படுத்த வேண்டுமானால் மற்றவர்களுக்கும் நாமும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், அனுதின கடமையில் மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போங்க, ஆண்டவரே இந்த காலையிலிருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செஞ்சேன், எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு, உங்கள் ராஜ்யத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் எழும்பியிருக்கிறோம், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது ஒருவருக்காவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் நாம் பிரயோஜனமானவர்களாய் நாம் இருப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு நாம் ஜெபத்தை செலவிட்டால், தேசத்துக்காக ஜெபிக்கிற அனுபவம், தேவனுடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கிற அனுபவம், தேவனுடைய கரத்திலே விழுந்து கிடக்கிற அனுபவம், உபவாசிக்கிற அனுபவம், வேதம் வாசிக்கிற அனுபவம், இப்படி ஏதாயிலும் ஒரு பிரயோஜனமான ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுதின கடமைகளாய் அது மாற முடியும். அல்லேலூயா. அப்படி இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். பில்லி கிரகாம் அவர் உழைத்தார். நம்ம வாசிக்கிறோமே, அவருடைய சரித்திர சம்பவங்களை எடுத்து பாருங்க. ஒரு தேவ மனிதன் விக்கில்ஸ்பர்த், யோசித்து பாருங்க, இன்னும் எவ்வளவோ தேவ மனிதர்களை உங்களுக்கு நான் காட்ட முடியும். அவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். நாம் மரணத்தை நோக்கி கடந்து செல்லும் போது எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கும்போது சொல்லணும், இவர்கள் எனக்கு பிரயோஜனமானவர்கள். ஒனேசிமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் எனக்கு பிரயோஜனமானவன். இன்றைக்கு நம்மை பார்த்து ஊழியர்கள் சொல்ல வேண்டும், இவர் எனக்கு பிரயோஜனமானவர். சபை மக்கள் சொல்ல வேண்டும், இவர் எனக்கு பிரயோஜனமானவர். மக்கள் நம்மோடு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், அவர் எனக்கு பிரயோஜனமானவர், அவர் என்னோடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்கிற சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். இயேசு சீஷர்களிடத்திலே, எம்மாவுடைய சீஷர்களிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தபோது அவர் போகும்போது, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கக்கூடாதா என்கிற கேட்குற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இயேசு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இரட்சகரை, அவர் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவராய் இருந்தார். ஒரு பனை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய காய் எல்லாமே டோட்டலாக எல்லாமே பிரயோஜனமாய் இருக்கிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வாசிக்கிறோம். அதே போல ஒரு பனை மரத்தை போல எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த காலை நேரத்திலே நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, உத்தமத்தில் நான் நடக்கிறது மாத்திரம் அல்ல, இரண்டாவது அனுதின கடமையில் பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். நான் எனக்கு மட்டும் அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, யோசுவா தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கலை, இஸ்ரவேல் ஜனத்தையும் பாதுகாத்தான். அதே போல் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு, தேவ ராஜ்யத்திற்கு, சபைக்கு, குடும்பத்துக்கு, தேசத்துக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்வது தான் தினமும் செய்ய வேண்டிய கடமை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு நியாயம் விசாரித்தான். என்னை பார்த்து இப்படி சொல்லணும், ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ளவன் அவன், எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இயேசு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு பிரியமானவன், இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறாரு சிநேகிதன், ஒருத்தனை பார்த்து சொல்கிறாரு பிரயோஜனம் உள்ளவன். பவுல் சொல்கிறாரு எனக்கு இவன் பிரயோஜனம் உள்ளவன். இப்போ நம்ம சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என்னையும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும். அதுக்கு வயது முக்கியமல்ல, இதுக்கு காலங்கள் முக்கியமல்ல. நாம் என்ன காரியத்தை செய்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்குமானால், சரியாக திட்டமிட்டு செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாக இருக்க அனுதினமும் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, அல்லது ஏதோ வருடத்தில் ஒரு நாள் அல்ல, அல்லது ஏதோ வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரு மாதம் அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், அன்றைய குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள்ள அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே கண்களை மூடி விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக, அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் இவங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு தேவன் இவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் வைத்திருக்கிறீரோ, எதையெல்லாம் தேவன் செயல்படுத்த வேண்டும் என்று நீர் வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படி நாங்கள் செபிக்கிறோம். கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், திருமண தடைகள் விலகட்டும், குழந்தை இன்மைகள் மாறட்டும், குழந்தை உண்டாகட்டும், கர்ப்ப பைகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, டாக்டர்கள் எல்லாம் முடியாது சொன்னாலும் உண்மையே நம்பி இருக்கிறவர்களை கைவிடுவதில்லை நாங்கள் வாசிக்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் எதையெல்லாம் அவர்கள் ஆண்டவரே பயத்தோடு இருந்தார்களோ அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. தேவன் அற்புதமாய் கதவுகளை திறக்கும்படி நான் செபிக்கிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள்ள இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். எஜமானியின் கரத்தை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற வேலைக்காரன் கண்களைப் போல, எஜமாட்டியினுடைய கரத்தை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற வேலைக்காரியின் கண்களைப் போல ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா என்று உம்முடைய கரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், ஐக்கியம் பெருகட்டும், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாட்சியை கேட்க உதவி செய்யும். மகிமையாய் வெற்றி சிறப்பீராக. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லப்பட்டதைப் போல இந்த நாள் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், தோல்விகள் மாறட்டும், தடைகள் விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.